இல்லைம்மா, நீங்கள் அன்போடு அழைச்சாலும் சரி, அன்போடு பேச அழைச்சாலும் சரி, நான் எல்லாரையுமே அக்கா தங்கச்சியாக தான்மா நினைக்கிறது. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது ரெக்கார்ட் பண்ணீங்களா? மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கார்த்தி அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் சிலம்பம் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இன்றைக்கி நான் வருதா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தேன். அப்போ பிஆர்ஓ கார்த்தி சார் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்கள் வரணும்னு சொல்லி டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஜோதி சார் விரும்புகிறாரு அப்படின்னாரு. அப்புறம் டக்குன்னு ஃபோன் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் பேசினேன். அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய மகன்கள் தான் இதில் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் நடிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சரி, அவர் பிஆர்ஓ கார்த்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சரி நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நேராக கிளம்பி வந்தோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதில் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருப்பார், கலையை காசாக்க சொல்கிறீங்களா அப்படின்னு. உண்மையிலே அதுதாங்க இப்போ நடந்துகிட்ருக்கு. நன்றி மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு வசனம் வச்சதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. நான் பேச பேச நீங்கள் நல்லா கைத்தட்டல் கொடுத்தா தான். மத்தியானம் வந்து உணவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, யாரும் கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக எல்லாருக்கும் உணவு இருக்குது. பிஆர்ஓ கார்த்தி சார், எல்லாரும் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் சாப்பாடை ஓப்பன் பண்ணோம், சரியா? முன்னாடி போகிற ஆள் நிறையா சாப்பிட்ருவாங்க, அப்புறம் எனக்கெல்லாம் சோறு இல்லாமல் போயிடுது. ஓகே? உண்மைதான், கரெக்டாக சொன்னீங்க பாருங்கள். போன ஈவெண்ட்டில் அப்படி தான் சிரிக்கிறாமா, உண்மை தான் அது. போன ஈவெண்ட்டில் எனக்கு இல்லை கடைசியாக பேச வச்சு சோறே காலி ஆகி போச்சு. ஸோ அப்படி இந்த ஈவெண்ட்டில் இந்த சிலம்பம் படத்தோட குழு வந்து வரவங்களை நல்லா வயிறு நிறைய வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் அஜித், அதாவது அஜித் சாரை வச்சு ஹிட்டு கொடுத்த பேரர் சார் வந்திருக்காங்க. அதனால் அஜித், கண்டிப்பாக நீ அஜித் சாரோட இடத்துக்கு போறியோ இல்லையோ, அவர் தொட்ட அந்த இடத்த கண்டிப்பாக நீ தொட்டுட்டு தான் வருவேன், நான் வாழ்த்துறேன் அஜித். அதே மாதிரி ஹரிஷ், அவருடைய இரண்டாவது மகன், அவர் வில்லனாக நடிச்சிருக்கதா சொன்னார். உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரிஷ் ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் கதாநாயகி மௌனிகா ரெட்டி, அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லைங்க, உங்கள் பேர் என்னங்க அப்படின்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இல்லை, சும்மா ஏதோ ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு சொல்லாமல் அவங்க உண்மையை சொன்னாங்க இல்லையா. ஆனால் உண்மையிலேயே அது தெரியுன்றதும் தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை தெரியாத மாதிரி சொன்னாங்களான்னு தெரில. ஆனால் பேசுகிறதுலாம் தமிழ்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. உண்மையிலே எனக்கு தெரியாதம்மா, அம்மா சத்தியமா. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நமக்கு கோடிக்கணக்கான ஒரு ரசிகரில் ஒருத்தங்க ஆமாம் மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பரமேஸ்வரி மேடம் வந்திருக்கீங்களா? கை காட்டுங்கம்மா. வாழ்த்துக்கள். கொஞ்சம் அப்படியே நான் பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கம்மா. அப்படியே நம்ம நடந்து முன்னாடி வந்துருங்க. அதாவது ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய மகனை வந்து அப்படி படிக்க வைக்கணும், இப்படி படிக்க வைக்கணும், இல்லை இதில் சினிமாவில் தான் ஒரு ஹீரோவாக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி அதற்கு பின்னாடி ஒரு பக்க பலமாக இருந்து, அதனால் பேக் போனாக இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அப்படி அந்த தாய் தன்னுடைய மகன் ஸ்டேஜில் ஏறி அந்த சால்வை வாங்கும்போதோ, ஒரு படித்து பட்டம் வாங்கும்போதோ, இல்லை இந்த படத்துக்கு அவார்டு வாங்கும்போதோ அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த தாய்க்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போடுங்க மாஸ்டர். நீங்கள் மாஸ்டர் நிரூபிச்சிட்டிங்களே, இந்த சுற்றுறீங்களேவா, நன்றிம்மா. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த தாய் குலங்கள் தான் தன்னுடைய கணவரையும் பசங்களையும் கோபமாக இருக்கும்போதும் சரி, இல்லை வேறு எதுனா சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, அந்த தட்டி கொடுத்து
அப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது அந்த தாய் தான். உங்களுக்கு என் மனமார்ந்த ஈஸ்வரியா பரமேஸ்வரி ரெண்டா பேரு இல்ல, பரமேஸ்வரி தான், ஈஸ்வரி சாட்டை கூடு. மேடம் தவறாக எடுத்துக்காதீங்க, எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப்லாம் செக் பண்ணுங்க அவரை. ஈஸ்வரி பரமேஸ்வரி, குட் காம்பினேஷன். இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம், எல்லோரும் சிரித்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டேடியமே ஃபுல்லாகி போச்சு. அநேகமாக அடுத்து இந்த படத்தோட வெற்றி விழா வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அது கூட விஜய் சார் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த நேரு ஸ்டேடியத்தில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாஸ்டர். அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றுள்ள ஆதி கொஞ்சம் எழுந்திரிக்கமா அங்கே வணக்கம் சொல்லிடுங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தில் வந்து கதையோட கருவே அந்த ஆதியை சுற்றி தான் இருக்குன்னாங்க. அந்த ஆதி படத்தோட டைரக்டர் ஜோதி, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க மீதி. அதே மாதிரி இங்கே வாழ்த்த வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மோகன்ஜி சார் வந்திருக்காரு. திரௌபதி 2ல் என்னை பயன்படுத்தாமல் இருந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பெப்சி விஜயன் மாஸ்டர், நான் அவர் கூட சந்தானம் படம் ஒன்று வல்லவனுக்கு புல்லுமாய் தான் ஒர்க் பண்ணுறப்போ எனக்காக ஸ்பெஷலாக அந்த ஃபைட் சீனில் வந்து என்னை வந்து தனியாக ஒரு விதமாக காட்டணும், நான் மறக்கவே மாட்டேன் மாஸ்டர் அந்த இது. ஏன்னா பெப்சி விஜயன் மாஸ்டர், ஷாருக் கான், சல்மான் கான் அப்படி இந்தி நடிகர்களுக்கு ஃபைட் மாஸ்டராக இருந்தவர். இந்த கூல் சுரேஷுக்கு ஃபைட் சொல்லி கொடுத்து ஒரு ஷாட்டு அப்படி கீழே இருந்து அப்படி மேலே அப்படி காட்டுவாங்க. அப்போ வந்து நான் கையில் அருவா வச்சுட்டு நிற்பேன். அப்போ வந்து மாஸ்டர் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டில் சொல்ல, போய் ஆயில் எடுத்து அவன் உடம்புலாம் நல்லா பூசுங்கப்பா, நல்லா ஒரு கம்பீரமாக தெரியணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பரவாயில்லப்பா அப்படியேப்பா அப்படின்னு சொல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கள. நன்றி மாஸ்டர். அதனால தான் உங்கள் தந்தை இப்போ அவங்க சொல்லும் போது தான், பாண்டி மாஸ்டர் சொல்லும் போது தான் தெரியுது, உங்கள் தந்தை புரட்சி தலைவருக்கு பிறகு நிறையா ஸ்டண்ட் கலைஞர்களை இந்த யூனியனில் வந்து சேர்த்ததாக சொன்னாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மாஸ்டர். அப்புறம் இப்போது விஜய் சார் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க விஜய் சார் வந்து ஒரு கவர்மெண்ட்டு வேலை ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஜோசியம் பார்த்து சொல்கிற அவருக்கு. ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் இப்போ சொல்கிறேன், எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அது ஒருத்தருக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். அது யாருனாக்கா டைரக்டர் பேரரசாருக்கு தான். ஏன்னா 10-15 வருடத்திற்கு முன்னாடியே அவரோட பாட்டிலே அதை சொல்லிட்டாரு. இல்லைங்கப்பா இல்லைங்க என்னம்மா சார், ஆமாம் மாஸ்டர் டைரக்டர் அப்படி அன்னைக்கே வந்து அதை வந்து கணிச்சு வச்சுருக்காரு. விஜய் சார், உங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விஜய் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பேரரசு சாருக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வேலை தராட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் அவருக்கு இன்னொரு படம் ஒன்று நடித்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நேரம் சிவகாசியும் சரி திருப்பாச்சியும் சரி மிகப்பெரிய ஹிட்டு, பட்டி தொட்டியெல்லாம் அடித்து தூள் கிளப்புச்சு. அப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மிக முக்கியமான இயக்குனர் அவங்களுக்கு நீங்கள் ஒரு படம் நடித்து கொடுக்கணுன்னு இந்த கூல் சுரேஷ் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த காஸ்டியூம் இதை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அண்ணே உங்கள் ட்ரெஸ் எங்கேன்னு எடுக்கிறீங்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அதில் கமெண்ட்டில் நிறையா பேர் பாருப்பா இவனு ஒருமையில் சொல்லியிருந்தாங்க அவங்க, நான் அது சொல்லணும்னு நினைக்கிறேன், வந்த வாழ்வை பார்த்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேட்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யார்? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார், நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு அவங்கள குறை சொன்னால் என்ன நியாயம் இது? அப்போ ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்களா? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னங்க குறை? என்ன குறை? எதற்காக அவர் வந்து ஒருமையில் பேசுகிறீங்க? அவங்க மட்டும் இல்லை, பல பேரை நீங்கள் தான் ஓட்டு போட்டு டிவிக்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது.
ஜெயிச்சதுக்கப்புறம் இப்படி குறைகள் சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? விஜய் சார் ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ டிரைவர் கூட முதல்ல இது எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரைவரோட மகன் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் குறை சொல்கிறீங்களே, நீங்கள் தானங்க ஓட்டு போட்டது. அப்போ என்ன மென்டாலிட்டியில் தாங்க இருக்கிறீங்க நீங்கள்? சும்மா ரீல்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் இருந்தால் போதுமா? அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணுறது மட்டும் இருந்தால் போதுமா? இது எதற்காக இந்த சிலம்பம் படத்தோட ஆடியோ ரிலீஸில் சொல்கிறேன்னா அதை சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன எண்ணத்தில் நீங்கள் போய் ஓட்டு போட்டீங்க? யார் வேட்பாளர்னே தெரியாது, வேட்பாளர் பேர் தெரியாது, விசிலுக்காக போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? அதுவும் இல்லாமல் எல்லாருமே படித்தவங்களா இருக்காங்க எம்எல்ஏக்கள். சில பேர் எம்எல்ஏவா பதவி ஏற்கும்போது அவங்களுக்கு பேசவே தெரியல, கைகாலாம் நடுங்குது அப்படின்லாம் சொல்லி இவரெல்லாம் இப்போ ஒருமையில் சொல்லியிருந்தீங்க, இவரெல்லாம் வந்து எம்எல்ஏவா அர்ப்பனுக்கு வந்த வாழ் வைப்பார் இப்படிலாம் சொல்லியிருந்தீங்களே. இப்போ இந்த மேடையில் ஒரு உதாரணம் நடந்துச்சு. ஸ்டண்ட் யூனியனோட இப்போதைய தலைவர் அசோக் அவர்கள் பேசும்போது, அவர் பல படங்களை ஒர்க் பண்ணவர், எத்தனை மாடியிலேருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பார், பல தீக்காயங்கள் வெட்டுக்காயங்கள் இப்படி எதுக்குமே பயப்படாதவர் இந்த மைக்கை பார்த்தவன பயப்படுறாரு, கால்லாம் நடுங்குது, குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. அப்படி சார் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை சார், சிந்திக்க வேண்டியது. அப்படி பல கேமராக்கள் முன்னாடி பல ஹீரோக்களை பல சாகசங்கள் பண்ண அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு மைக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வரும்போது, அவங்க யார் எம்எல்ஏக்களை பதவி ஏற்றவங்க அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி மைக்கில் நின்று பேசினவங்களா, பல கூட்டங்களை பார்த்தவங்களா? அவங்களுடைய நோக்கம் எல்லாமே டிவிக்கு எம்எல்ஏ அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும், மைக்கு முன்னாடி நிற்கணுன்ற எண்ணம் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கிறாங்க. அதனால தயவு செய்து உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாமல் இருங்க, சரிங்களா? இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது, புரியுதுங்களா? அதான் எதாக இருந்தாலும் 5 வருடத்திற்கு நம்ம தான் பொறுமையாக இருந்து என்ன நடக்கிறது என்று அதை வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? அது அப்புறம் சொல்கிறேன் சார், நீங்கள் திசையை மாற்றி விட்டுறாதீங்க. அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு நியூஸ் சுற்றி வந்துட்டே இருக்கு. அது என்னன்னாக்க, நடிகர் ஸ்டண்ட்டு கலைஞர் இந்த ஸ்டேஜில் சொல்கிறதுல நான் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்டண்ட்டு கலைஞர் முத்துக்காளை அவர்களுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் தயவு செய்து முதலமைச்சர் விஜய் சார், நீங்கள் அந்த ஸ்டண்ட்டு கலைஞர் நடிகர் அவருடைய மனைவிக்கு இப்போ வந்து நீங்கள் இதில் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தீங்க காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்குன்னு, அதனால் தயவு செய்து அவருடைய மனைவியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பல நடிகர்கள் சொல்ல மாட்டாங்க, பல இயக்குநர்கள் சொல்ல மாட்டாங்க, பல பணக்காரங்க சொல்ல மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரியுங்க, என்னுடைய சக கலைஞர் அவர் முத்துக்காளை நிறையா பேர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் நீ நிறையா சம்பாரிச்சிருப்பல, அதை வச்சு செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எங்கெங்க வாய்ப்பு தெரியுங்க? யார் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராதவங்களோ, பிகு பண்ணுறாங்களோ, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்களோ, ஆடியோ ரிலீஸுக்கு வராதவங்களோ, ப்ரமோஷனுக்கு வராதவங்களோ, ப்ரொடியூசரோட வழியை தெரியாதவங்களோ, டைரக்டரோட வழியை தெரியாதவங்களோ, அவங்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அவங்க கேட்குற சம்பளத்தோட 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாக கொடுத்து, என்னோட பாஷையில் சொல்லணும்னா எங்கள் இதில் சொல்ல வலுவட்டையை ஆக்கி வச்சுருக்கீங்க, கெடுத்து குட்டி சாவர ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து அந்தந்த கலைஞர்களுக்கு எது உரிய சம்பளமோ இல்லை மற்றபடி வேலை வாய்ப்போ அதை தயவு செய்து கொடுங்க. ஏன்னா நாங்கள் நம்பி இருக்கிறது சினிமாவை தான். அதனால் முதலமைச்சர் சார், விஜய் சார், நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கையில் கூட சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் எதுவும் கொடுக்கல. சினிமா கலைஞர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக நாங்கள்லாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கோம். நீங்கள் இந்த சினிமா கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அமைவீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் காரில் வரும்போது அவர் இப்போ முத்துக்காளையோட வீடியோலாம் பார்க்கும்போது, அப்போது லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் என்கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தாங்கன்னா,
அவங்களுக்கு லெஜெண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக நான் எதனா உதவி செய்கிறேனே அப்படின்னாரு. ப்ளீஸ் கொஞ்சம் எழுது கை காட்டுங்கப்பா. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதே வழியில் தான் இப்போ லெஜெண்ட் அவர்களும் போய் கொண்டிருக்காங்க. அதை வழிநடத்தி கொண்டிருக்கும் செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி புரியுதுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் இது பண்ணணும் அப்படின்றதில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு மாத்திரை செலவுக்காச்சும் அது ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட சுதாகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அவ்வளோதான், இதோட முடிச்சிடலாமா? பசிக்குது. ஓகே, எனக்கு தான்ப்பா பசிக்குது. ஓகே ஓகே அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய செயலாளர் சுதாகர் அவர்களுக்கு ஜோதி அவர்கள் பொன்னாடை போற்றுவார். போடுங்க. ஓகே. விஜயன் மாஸ்டர் அவர்களே, பவர் பாண்டியன் ஆசான் அவர்களே, திரைப்பட இயக்குனர் பேரரசு அவர்களே, என்னுடைய நண்பர் மோகன்ஜி அவர்களே, கே அசோக் பிரதர், என்னுடைய யூனியனுடைய தலைவர் அவர்களே, யூனியன் செயலாளர் சுகுமார் அவர்களே, பொருளாளர் ஜானன் அவர்களே வணக்கம். மற்றும் என்னுடைய முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்து மவுண்ட் ரோட்டில், பொன்னேரில், ஊத்துக்கோட்டில் கட் அவுட் வச்ச ரவிராஜா அண்ணன் அவர்களே, மற்றும் குல் சுரேஷ் நண்பர் அவர்களே, என்னுடைய இசைக்கு, என்னுடைய படத்துக்கு ஹீரோவாக என்னுடைய எழுதுறதுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கும் அவருக்கு தெரியும், ஒரு மாதத்துக்கிட்ட எழுதிடும். காரணம்னா எழுதுவார் சில விஷயம், ஆனால் இப்படி போகணும் இப்படி போகணும்னு சொல்லி மாற்றி எனக்கு தேவையான இசையை எனக்கு பிடிச்சா போல் மற்றவங்களுக்கும் பிடிச்சா போல் நல்லா அமைச்சு கொடுத்த என்னுடைய நண்பர் விக்ரம் வர்மா அவர்களே. அப்புறம் யார் இது? இந்த படத்தில் சிலம்பம் ரொம்ப சிலம்பம் மாஸ்டர்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். அதில் எழில் மாஸ்டர் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரம்பக்கம் துரை மாஸ்டர் கொடுத்துருக்காரு, ஜோதிலிங்கம் கும்பிடுமுடி மாஸ்டர் கொடுத்துருக்காரு. இதில் எல்லோரையும் வழி நடத்தி எங்களுக்கும் மாஸ்டர், என்னுடைய பசங்களுக்கும் மாஸ்டர், அதாவது 7 வயசுலேருந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க பசங்களுக்கு. எனக்கும் ஆசான் பவர் பாண்டியன் ஆசான் தான், என் பசங்களுக்கும் 2 பேருக்கும் பவர் பாண்டியன் ஆசான். இதில் இப்போது எந்த இடத்துல இருக்கிற, அதாவது இந்திய அளவில் இருக்கிற கதாநாயகன் அனைவருக்கும் பயிற்சி கொடுத்த ஆசான் அவர். அதில் நாங்கள் பயிற்சி பெற்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. என்னென்னா இன்றைக்கி அந்த இடத்துல பயிற்சி போனவங்க யாருமே சோழ போனதில்லை, என்னைக்கெல்லாம் ஜெயிச்சுங்க தான். இது வரைக்கும் ஸ்டண்ட் யூனியனில் இருக்காங்க ஒரு 600 பேர் 500 பேர் அவருடைய சிஷியனுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த ஒழுக்கன்றத அந்த பாடத்தை அவருடைய ஸ்கூலில் தான் படிக்க முடியும். சிலம்பம்னாவே ஒழுக்கம். அதில் இவர் பயிற்சி பள்ளியில் இன்னும் வெகு விமர்சையாக பண்ணுவார். அது போல் ஒரு மாஸ்டர், அவரையும் வணங்கிறேன். என்னென்னா இதில் 2 குழந்தைங்க பயிற்சி பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா வில்லேஜ் தான், அவங்க கும்பிடுமுடி பக்கத்தில். அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு கொஞ்சபட்சம் ஒரு 300 பேரில் தேர்வு செஞ்சு 2 பேர் செலக்ட் பண்ணேன். அதில் தனியாகவும் 500 பேர் நாங்கள் பயிற்சி அந்த கூட்டத்தெல்லாம் கட்டுறோம். அவங்களும் பயிற்சி கொடுத்து தான். பயிற்சி எப்படி கொடுத்தாங்கன்னா, சிலர் ஆங்கில வார்த்தைலாம் பயன்படுத்தியிருந்தாங்க. என்னென்னா ஹெட் ரொட்டேஷனு, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன விஷயம், அதெல்லாம் பாண்டிய மாஸ்டர் கிளாஸில் நான் பசங்களை எதுவுமே விட்டுட்டு நோட்ஸ் பண்ணுவேன். அங்கே தான் நான் பார்ப்பேன். மேல் வாரல், கீழ் வாரல், பக்கவாட்டு வாரல், தலைவெட்டு வாரல், அது அந்த தமிழ் வார்த்தையில் பயன்படுத்துவார். அதே போல் பார்த்திங்கன்னா வீடு பாடம், இது லெசன் 1, லெசன் 2, லெசன் 3ன்னு எடுப்பாங்க மாஸ்டருங்க. அவங்க எப்படின்னா இது வரைக்கும் குங்ஃபு ரொம்ப மாஸ்டருங்க எனக்கு தெரிஞ்சு. என்னென்னா அவங்க குங்ஃபு பயிற்சி பண்ணியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி கரெக்டாக பயிற்சி பண்ணி மாஸ்டராக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பயிற்சி வகுப்புலாம் இப்போ யாரும் போகிறதில்ல. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பயிற்சி வகுப்புக்கு ஒரு தகப்பன் தான் இட்டு போவார்.
எதுக்கு பாக்ஸிங்க்கோ கரேத்தக்கோ குங்ஃபு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சிலம்பத்துக்கு ஒவ்வொரு அம்மாவும் அப்பா எங்கே இருக்காரு தெரியாது, அம்மா பசங்களை தூக்கி வச்சுட்டு பயிற்சி பள்ளிக்கிட்டு போகிறாங்க. பயிற்சி முடிகிற வரைக்கும் அம்மா அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கலையாகிடுச்சு. இது முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஆனால் இப்போ தான் சிலம்பம் ஃபஸ்ட்டு போர்முறை சிலம்பம் வந்தது. இப்போ சிலம்ப விளையாட்டாக 1980 முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் மாற்றப்பட்டது. அப்படி இருந்த ஒரு நிகழ்வை இன்றைக்கி வந்து ஏற்கனவே முதலமைச்சர் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து இதில் சிலம்பத்தில் பயிற்சி பண்ணுற பசங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறோம். எல்லாமே ஈடுபாடு. அதாவது ஒவ்வொரு தெருவுலையும் 100 பசங்கள்கிட்ட சிலம்ப பயிற்சி பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அது இந்தியா லெவல் போயிருக்கு. இந்தியா லெவல்லேருந்து இன்னும் உலக அளவில் வரணுன்றது தான் எங்களுடைய படத்துடைய கதையே. அதாவது எங்கள் படத்துடைய கதையில் அதாவது படைபலம், பணபலம், அதிகார பலம் அனைத்தையும் வெல்லுகின்ற ஒரு ஆசானா தான் அந்த சிலம்பரசன் கேரக்டர் அஜித் நடிச்சிருப்பார். அதில் வந்து ரொம்ப வறுமையான கேரக்டர் தான் அந்த ஆதிஸ்டீனி நடிச்சிருப்பாங்க. அவங்க அவ்வளோ அதாவது அந்த கேரக்டராக மாறினாங்க. அதே போல் தீனாவுடைய பொண்ணு வில்லியாக நடிச்சிருப்பா. அவள் பேர் வந்து பிரதிஷா. அவளாம் சின்ன வயசுலேயே மிரட்டியிருப்போம். அது போல் ஒரு கேரக்டர் அதுமாரி பண்ணியிருக்கேன். அது போல் இன்னும் சில விஷயங்கள் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னுடைய லட்சியமே நான் வீட்டில் ஃபீல் பண்ணுவேன். யாரா பேட்டி கொடுக்குறப்போ ஈஸ்வரி, எங்கள் ஒய்ஃப் பேர் ஈஸ்வரி நான் எப்போ பேட்டி கொடுப்பேன், எப்போ கேமராவை எதிர நிற்பேன்னு அப்படியே அதாவது செவுத்தை இடித்து கத்துவேன். அப்போ சொல்லுவாங்க எனக்குனால நீ ஜெயிப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொன்றுக்கும் எனக்கு உண்டுதல் அந்த என் மனைவிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிலம்பம் படத்தில் இது மட்டும் இல்லை, எவ்வளோ பல பிரச்சனைகளை கடந்து தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் நினச்சா போல் படம் நல்லபடியாக வந்திருக்கு. அதனால் இந்த மெயினாக எல்லோரும் பேரும் சொன்னேன். ஆனால் முக்கியமானவங்க உங்களை சொல்லலை. ஏன்னா பத்திரிகையாளரும் ஊடகங்களும் நீங்கள் நினச்சாதான் எங்களை வெளியே கொண்டு போக முடியும். உங்களுக்கு அனைவருக்கும் என் இறுதியான நன்றியை தெரிவிச்சுக்கின்னு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஓப் பண்ணுங்கள். 100% வந்து திரையில் வந்து பாருங்கள். சிலம்பம் அப்படி அதாவது சிலம்பத்தை பற்றி அவ்வளோ விலாவரியாக சொல்லியிருப்போம் அந்த கதையில். அதனால் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோனிகா ரெட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜோதி சார் ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் சான்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு கேமராமேன் சார். அண்ட் தேங்க்ஸ் டு விக்ரம் சார் ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் மியூசிக். Thank you sir. And thanks to Arun. I hope you like the trailer and songs. Please ellaru theater poi padam parunga. Please support us. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் மலையாளி. எனக்கு கொஞ்சம் தான் தமிழ் தெரியும். മലയാളി ആർട്ടിസ്റ്റാണ് ഞാൻ. തമിഴ് കൊഞ്ചം தான் എനിക്ക് தெரியும். ஆனால் என்னோட ஃபஸ்ட்டு மூவி சிலம்பம். എൻ്റെ ബ്രദർ സുമേഷിൻ്റെ ഫ്രണ്ടാണ് ജ്യോതി മാസ്റ്റർ. അങ്ങനെയാണ് ഞാൻ ഈ തമിഴ് പടത്തിലേക്ക് വരുന്നത്. മലയാളം കുറച്ച് പടങ്ങളൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ട്. മാഫിയ ശശി മാസ്റ്ററെ കൂടെ ഫൈറ്റ് ലേഡി ഡ്യൂപ്പായിട്ട് 14 വർഷമായിട്ട് ഞാൻ മലയാള ഇൻഡസ്ട്രിയിലുള്ള ഒരു വ്യക്തിയാണ്. ഇങ്ങനെ ഒരു ചാൻസ് തന്ന ജ്യോതി മാസ്റ്റർക്കും എല്ലാവർക്കും നന്ദി. அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிலம்பம் திரைப்படத்துடைய டீசர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா. இந்த விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் முன்னே அமர்ந்திருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறந்திருக்கிற இயக்குனர் பேரரசு சார் மற்றும் நமது மோகன்ஜி சார், ரவிராஜ் சார், இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன் மற்றும் தம்பி கூல் சுரேஷ், எங்களுடைய தாய் வீடு என்றும் தாய் வீடு தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட் இயக்குநர்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன் தலைவர் தம்பி அசோக், திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் டான் அசோக் மற்றும் எங்களுடைய ஸ்டண்ட் யூனியனுடைய செயலாளர், எங்களுக்கெல்லாம் மூத்தவராக வழிகாட்டி கொண்டிருக்கிற செயலாளர் அண்ணன் சுகுமார் அண்ணன் மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய தோன்றுப்ப கலைஞர்களை அனைவரும் பாராட்டுகிற வகையில் இந்த நேரத்தில் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் தம்பி அவர் பேரை முழுசாக இப்போ தான் சொன்னார்.
அவர் வந்து அவர் சொன்ன ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த திரைப்படத்துக்கு சிறப்பாக முதல்ல இசையமைச்சிருக்காரு. இந்த பாடல்களும் எனக்கு சிறப்பாக இருக்குது. இந்த படத்தில் எடுக்கப்பட்டு இருக்கிற சிலம்பத்தினுடைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த மாண்டேஜ் அதெல்லாம் கரெக்டாக அவருடைய இசையில் கரெக்டாக அதை கோர்த்துருக்கிறார். இந்த திரைப்படம் உருவான வரலாறு வந்து ஜோதி நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய ஸ்டண்ட் யூனியன் இந்த சிலம்பம் திரைப்படத்திற்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். காரணம் சொல்கிறேன். சிலம்ப விளையாட்டு 1980 உலகத்தமிழ் மாநாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் டேவிட் மேனுவல் ராஜ் அப்படின்றவர் ஒரு நந்தனம் ஒய்எம்சிஏ உடற்பயிற்சி கல்வியினுடைய பேராசிரியர் தான் ஒரு புத்தகம் கொடுக்குறார். சிலம்பம் அண்ட் பென்சிங் சிலம்பம் அப்படின்னு. புரட்சித் தலைவர் புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு கவனிந்துட்டார். என்ன ஒன்றுமே சொல்லலை, இதை பற்றியும் பேசலாம்னு ஒரு வாரம் கழித்து அழைப்பு கொடுக்குறார் புரட்சித் தலைவர். இந்த புத்தகத்தை எழுதினவரை வர சொல்லுங்கன்னு புரட்சித் தலைவரை டேவிட் மேனுவல் ராஜ் சார் போய் நேராக சந்திக்கிறார். இந்த புத்தகத்தை அழகாக வடிவமைச்சிருக்கீங்க, சிறப்பாக எழுதியிருக்கீங்க. இந்த கலையை ஏன் விளையாட்டாக மாற்றக்கூடாதுன்னு புரட்சித் தலைவர் சொல்லி தான் இந்த சிலம்ப பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் போர்க்கலை சிலம்பம் வீர விளையாட்டாக மாறி அதற்கு பிறகு இது சிலம்ப விளையாட்டாக மாறின வரலாறு ஐயா டேவிட் மேனுவல் ராஜ் ஐயா. அவர் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதற்கு அப்போதைய பவர் லிஃப்டிங் அசோசியேஷனில் இருக்கிற PK முத்துராமலிங்கம் என்பவர் தலைவராகவும் அமானுல்லா என்பவர் வந்து செயலாளரும் இருந்தாங்க. வழியாக இந்த சிலம்பாட்ட கழகம் அப்படியே தோன்றி வந்திருந்தாலும் சிலம்ப போட்டிகளில் வந்து 2006 பள்ளிகள் விளையாட்டில் சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். பாருங்கள், வரலாறு பாருங்கள். தமிழக வரலாறுல எல்லாருக்குமே அது அனைத்து கட்சிகளுக்கும் பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இந்த விளையாட்டாக மாறினதுக்கப்புறம் நிறைய பள்ளிகள் விளையாட்டுகள் அப்படியே காலகாலமாக நடந்துட்டு இருந்தது. அதில் ஒரு பள்ளிகள் விளையாட்டில் ஜோதி அவர்களுடைய மகன்கள் பங்கு பெற்று மாநில அளவிலான போட்டியில் போகும்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் அந்த கதை, இந்த படத்தோட கதை அதான். ஏன்னா என்கிட்ட நிறைய சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சிலம்ப விளையாட்டு வந்து அதுக்கு வரலாறை பற்றி சொன்னாங்க 3000 ஆண்டுகள்னு. இப்போது இந்த ஒரு கீழடியோட ஆராய்ச்சியோட கார்பன் டேட் பார்க்கும்போது 4500 ஆண்டுகள். ஏன்னா அந்த இரும்பு ஆயுதங்களுடைய வரலாறு, ஏன்னா நீங்கள் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா வந்துக்கிறவங்களுக்கு சில தகவல் என் சார்ந்த போன்றவர்கள் சொல்லணும் அப்படின்னு தான். எங்கள் ஸ்டண்ட் யூனியனை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, டேவிட் மேனுவல் ராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டாரு. அதில் ஒருத்தர் தான் சிலம்பம் ராமையதாஸ், நாகர்கோவிலை சேர்ந்த சிலம்பம் ராமதாஸ். அந்த சிலம்பம் ராமையதாஸ் எங்கள் ஸ்டண்ட் யூனியனோட உறுப்பினர் இதாங்க. பாருங்கள், அப்போ ஸ்டண்ட் யூனியன்லேருந்து தான் நீங்கள் சிலம்பக்கலை வந்து பெருமளவு வளர்ந்துருக்குது. சொல்லப்போனால் பியூ சின்னப்பா வந்து மங்கையர்கரசி படத்தில் அப்போ வந்து ஸ்டண்ட் யூனியன் இல்லாத காலம். அந்த காலத்தில் வந்து ஸ்டார்ட் கேமரா சொல்லிவிட்டு அவர் சென்டரில் இருந்துக்கிட்டு ஃபைட்டர்ஸ்லாம் சேர்ந்து சுற்றி அவரை ஒரிஜினலாகவே அடிக்கிறது தான், அப்படியே கேமரா ஆன் பண்ணி எடுக்கிறது தான். அதுக்கு பிறகு நிறைய ஸ்டண்ட் சோமன் ஒருத்தர் வந்தார், ஸ்டண்ட் பலராமன் வந்தார், RN நம்பியார் வந்தார். ஆனால் ஸ்டண்ட் யூனியனில் வடபழனிலேருந்து வளர்த்தவரில் NK சுவாமிநாதன் மாஸ்டர் ஒருத்தர் எல்லாரையும் வரவழைச்சி கத்திய சண்டைலாம் கற்றுக் கொடுத்து சிலம்பம் கற்றுக் கொடுத்து அவர் தான் நம்ம CL ஆனந்தன் சொல்கிறாங்க, அவர் கற்றுக் கொடுத்தார். யார் தெரியுமா? நமக்கு மரியாதைக்குரிய பெப்சி விஜயன் மாஸ்டரோட அப்பா தான் அவர். பெப்சி விஜயன் மாஸ்டரோட அப்பா பல பேரை வந்து ஸ்டண்ட் நடிகர்களாக உருவாக்கி யூனியன் தோன்றின காலத்தில் எல்லாருமே ஸ்டண்ட்டு கலைக்கு உள்ளே கொண்டு வந்தவர். அப்போ அந்த புகழுக்குரியவர். அப்போ எங்கள் ஸ்டண்ட் யூனியன் வந்து சிலம்பக்கலையை 3000 ஆண்டுகள், இப்போ 4500 ஆண்டுகள் சொன்னோம்ல, இது வழியாக வந்தாலும் சிலம்பக்கலையை வந்து உயிர்ப்புடன் வைத்து கொண்டிருப்பது ஸ்டண்ட்டு கலை. இந்த ஸ்டண்ட்டு கலையை உயிரோடு வச்சிருக்கிறது இங்கே ஸ்டண்ட் யூனியன். எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் இவ்வளோ மூத்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. என்னுடைய ஆசான் மாடக்குளம் ரவி ஆசான், உங்களுக்கு தெரியும், கரகாட்டக்காரன், புய்யப்பாதை, பண்டார் தாவி, பூக்களை பிறகு, பூமழை பொழியுது, மைக்கேல் ராஜ், கைநாட்டி, பல படங்கள். தேவர் மகன் ஒரு படம். இந்த படத்தை சிலம்ப சண்டை காட்சி எடுக்கும்போது எங்கள் யூனியன்லேருந்து செலக்ட் பண்ணும்போது மாடக்குளம் ரவிஹாசன் ஸ்டூடெண்ட் மட்டும் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேரில் 10 பேர். ஏன்னா மாடக்குளம் ரவிஹாசன் வந்து சிலம்ப சண்டை காட்சிக்கு ஒரு பேர் எடுத்தவர். எல்லாரும் செய்வாங்க, நான் யாரும் கூட சொல்ல. ஏன்னா இப்போ நான் சாமிநாதன் மாஸ்டர் பற்றி சொன்னேன்ல, கத்தி சண்டை கற்றுக் கொடுத்தவர்னு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாந்து போட்டு சந்தன போட்டு சாங்க்கு அந்த படத்தில் வில்லனாக பண்ணி அந்த சண்டை காட்சியை சிறப்பு செய்தவர் நமது இந்தியன் பாஸ்கர், திரைப்பட ஸ்டன் மாஸ்டர் L பாஸ்கர்னு சொல்லக்கூடிய நண்பர். நாங்களும் ரவி மாஸ்டரை வளர்ந்தவங்க. ரவி மாஸ்டரோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடக்குளம் அழகர்சாமி ஐயா. புரட்சி தலைவருடைய சிலம்ப சண்டை காட்சிகளை பிரத்யேகமாக வடிவமைச்சார். புரட்சி தலைவரே வந்து ஒரு ஸ்டண்ட்டு குறையப்படு தான். ஸ்டண்ட்டு டீமை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தவர். பல பேரை வந்து ஒரு வீட்டில் பயிற்சி கொடுக்க வச்சுருந்தவர். முறையாக சிலம்பத்தை கற்றுக்கிட்டு சிலம்பக்கலையை வந்து சினிமாவில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். சிலம்பக்கலை இன்னைக்கு சிறப்பாக இருக்குதுன்னா காரணக்கர்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. தைரியமாக எங்கே வேணால் சொல்லலாம். ஏன்னா
இன்றைக்கி சிலம்பம் நல்லா இருக்குது அப்படின்னா, காலங்கள் கடந்து நல்லா இருக்குன்னா அத்தனை ஆசான்கள், இப்போ வந்து பல ஆசான்கள், அதாவது பேர் தெரியாத ஆசான், தமிழ்நாட்டுடைய குக்கிராமங்களில் எண்ணற்ற ஆசான்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சாப்பாட்டு கூட வழி இருக்காது. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு சிலம்பம் வந்து இலவசமாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த வழியில் தான் நான் 41 வருஷமாக சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், திரைப்பட சண்டைகளை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏழை மாணவர்கள் இலவசம் தான். நிறைய சினிமா நட்சத்திரத்தில் கற்றுக் கொடுத்துருக்காரு. இதான் விஜயன் மாஸ்டர் வந்து எனக்கு எவ்வளோ பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய தெலுங்கு ஆர்டிஸ்ட்லேருந்து, கன்னட ஆர்டிஸ்ட்லேருந்து, ஹிந்தி வரைக்கும் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஏன்னா நம்ம மேலே வச்சுருக்க மரியாதை, இந்த சிலம்பக்கலையினால் மரியாதை. இப்போ பேரரசு சார் வந்து நான் சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்லணும். அவர் வந்து விஜய் டிவியோட நிகழ்ச்சிக்காக, சிவகாசி படத்திற்காக விஜய் சாரை வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கிறார். அவர் அந்த வீடியோ வந்து நடுவில் வைரல் ஆச்சு. விஜய் சார் வந்து சிலம்பம் சுற்றின வீடியோ ஒரு வாரம் நான் தான் போய் வீட்டில் கற்றுக் கொடுத்தேன். சார் சொல்லி தான் போனேன். பேர் சார் சொல்லி, நம்ம சங்கர கணேச சார் சன்னுடைய ஸ்ரீகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் என்னை கூப்பிட்டு போனார். எதுக்கு சொல்லணும்னா, சிலம்பம் வந்து நம்ம சினிமாக்குள்ளே மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை சார்ந்த ஒரு படம் அப்படின்றது அந்த சிலம்பம்ன்ற பேர்லேயே வந்து இயக்குனர் ஏ.கே. ஜோதி அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்னா பெருமையாக இருக்குது. நிச்சயமாக இதுக்கு அடுத்து நிறைய சிலம்பம் சார்ந்த படங்கள் வெளிவரும். ஏன்னா நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. அதனால் என்னோடய தகவலை சுருக்கிட்டு நான் வந்து இந்த படம் சார்ந்த சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். இவர் வந்து இந்த அனுபவத்தை தான் படமாக எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடித்த அந்த வில்லனாக இருந்தாலும் ஹீரோவாக இருந்தாலும் 2 பேருமே இவரோட மகன்கள் தான், அஜித், ஹரிஷ். என்னுடைய மாணவர்கள் தான். இருந்தாலும் அப்பாவுக்கு அது பெருமை. இவங்களை வந்து இந்த படம் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நடுவில் கூட ஒருத்தர் சொன்னார் எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா சினிமாவில் இருக்கிற இயக்குனர் தெரியும், நம்ம மோகன்ஜி சாருக்கெலாம் தெரியும். சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டிய அவருடைய படம், அந்த கால நேரம் சூழ்நிலைக்கு ஏற்ற மிகச்சிறந்த படம். நான் பார்த்தேன் அந்த படம், திரௌபதி 2 நல்லா பண்ணியிருந்தார். நான் அவங்க ஹீரோ வந்து என்னோடய மாணவர், அதனால் நான் சொன்னேன், நான் இந்த படம் வந்து வர வேண்டிய நேரம் இல்லை, ஆனால் இந்த படம் வெற்றி படம் தான். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் அதில் நிறைய தகவல் கொடுத்துருக்காரு. சரித்திரம் சார்ந்த தகவல் எடுக்கும்போது, சரித்திர படங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சிலம்பம் உள்ளே வந்துடும். சிலம்பம் சார்ந்து நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். சிலம்பத்தினுடைய ஆயுதங்கள் 32, சித்தர்கள் ஆயுதம் 14, 18 விதமான ஆயுதங்களை நம்ம திரைப்படங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தான் அடையாளம். திரைப்படம் தான் ரெஃபரன்ஸ் சிலம்பக்கலைக்கு. குலோபாகல்னு ஒரு படம் பாருங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பல ஆயுதங்களை வந்து அதில் பயன்படுத்தியிருப்பார். இப்போ நம்மளுக்கு பேர் இதில் வராத ஆயுதங்கள்லாம் இருக்குது. கோபுடான்னு சொல்கிற ஒரு ஆயுதம் இருக்குல்ல, லேசம், நிறைய இருக்கும். நான் அது சொல்லிக்கிட்டே போகலாம். அது பேர் ஒரிஜினல் பேர் வந்து தமிழில் சம்காடுன்னு பேர். அப்போ அந்த ஆசான் வந்து 10 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அருணாசலம் ஆசான் தென்காசியில் இருக்கார். 10 புத்தகங்கள் சிலம்பத்தில் எழுதியிருக்காரு. அமெரிக்காவில் இருக்கிற தற்காப்பு கலையினுடைய தலைமையகம் ஒன்று இருக்குது, 32 தற்காப்பு கலைக்கு தலைமையகம் ஒன்று இருக்குது. அவரை வந்து கிராண்ட் மாஸ்டர் லீடர்ஷிப்னு பட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. 1500 வீடியோ போட்டிருக்காரு அருணாசலம் ஆசான். அந்த 1500 வீடியோனால உலகின் தலை சிறந்த பழமையான தற்காப்பு கலை சிலம்பம்னு அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டு வரையில் தெரியல. இப்போ இந்த படம் வருகிற பட்சத்தில் இது போன்ற பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். நம் மண்ணின் கலை, தமிழரின் கலை, ஒரு இந்தியாவின் கலைன்றதில் சிலம்பக்கலை மிக பெருமையான விஷயம். இந்த படத்தில் கேமராமேனாக இருக்கட்டும், மற்றபடி எடிட்டராக இருக்கட்டும், நடித்த நடிகர்கள், இப்போ இவங்க அந்த நம்ம பெண்கள் செஞ்சாங்களே சிலம்பம் மிக சிறப்பாக செஞ்சாங்க. இதில் நடித்தவர்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக நான் அந்த இசையை சொன்னேன், என்னுடைய கிரவுண்டுக்கு வந்தார். அவர்கிட்ட அந்த திறமை இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும். நிச்சயமாக வந்து அந்த ஒரு துளி கூட அந்த என்ன சொல்கிறது கர்வம் இல்லை. ரொம்ப பணிவான ஒரு மனிதராக இருக்கார். நிச்சயமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் வருவார் அவர் இசையமைப்பாளர். இந்த படத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படக்குழுவினருக்கும் மற்றும் இந்த செய்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப்னு ஒன்று இருக்கிறதுனால தான் சிலம்பத்தோட அவேர்னஸ் அதிகமாச்சு. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சிலம்ப விளையாட்டு போட்டியில் வெளிப்படைத்தன்மை இல்லை, சிலம்ப விளையாட்டு போட்டியில் நேர்மை இல்லை அப்படின்ற பேட்டியை நானும் கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னா, இப்போ நிறைய சிலம்ப போட்டிகள் வந்து நிறைய நடக்குது. அது தரம் இல்லாமலும் நியாயம் இல்லாமலும் நடக்குது. அந்த தாக்கம் தான் அந்த படத்தோட கான்செப்டு. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி நடந்தாலும் சிலம்பம் வந்து மாபெரும் வளர்ச்சி கண்டிருக்கிறது. இன்றைக்கி மக்களுடைய மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. கிரிக்கெட் பேட்டை எடுத்துகிட்டு போன மைதானங்கள்லாம் இன்றைக்கி சிலம்ப கம்பை ஒரு பேக்கில் போட்டு, அதுவும் அப்பாக்கள் கூட்டு போகல, அம்மாக்கள் கூட்டு போகிறாங்க பிள்ளைகளை. சிலம்பம் கம்பை எடுத்துகிட்டு நீ பிள்ளைய போதுனா இதுதான் தமிழ் கலையினுடைய வெற்றி. இந்த கலையை அருளிய முருகப்பெருமானுக்கும் இந்த கலையை வடிவமைத்த அகத்திய மாமணிக்கும் நன்றி சொல்லி, வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லி, படக்குழுக்கும் நன்றி, வணக்கம். முதல்ல இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், திரு பேரரசு சார் அவர்களுக்கும், மோகன்ஜி அவர்களுக்கும்,
மற்றும் எனது ஆசான் பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்களுக்கும் எனக்கு யூனியனில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு சில நல்ல விஷயங்களையும் தொழிலையும் எனக்கு கற்றுக் கொடுத்த விஜயன் மாஸ்டர் அவர்களுக்கும் எனது ஸ்டைலாளர் சுகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் கோல் சுரேஷ் பிரதர் வணக்கம் அவருக்கும் மேடையில் யாரா விட்டு தான் மன்னிச்சிருங்க. நிறைய பேசணும்னு நினச்சேன். மாஸ்டர் சொன்ன வரலாறுல பாதி மறந்துடுச்சு, பாதியில் முழுசாகவே மறந்துடுச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு தான். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை. ஏன்னா அதெல்லாம் கண்ணுக்கு நேரம் நாங்கள் பார்த்து கற்றுட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஒரு விஷயம் சொன்னாங்க, மாஸ்டரோட கிளாஸில் ஒழுக்கம் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒழுக்கத்தை மாஸ்டர்கிட்ட நாங்கள் கற்றுக்கினதால தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறோம், இந்த லெவலில் நிற்கிறோம். அது நான் மட்டும் இல்லை, அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற எல்லாருமே அப்படி தான். ஆர்டிஸ்ட்டு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே, சூர்யா சார்லேருந்து, கார்த்திக் சார்லேருந்து, ஜெயமரவி சார்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி ஒரு டாப் லெவலில் இருக்கிறதுக்கு காரணம் பாண்டியன் மாஸ்டரோட அந்த ஒழுக்கத்தை கேட்டு அதெல்லாம் புரிஞ்சு நடந்ததுனால தான் நான் இன்றைக்கி ஸ்டண்ட் யூனியன் தலைவராக இருக்கிறதுக்கு காரணமும் மாஸ்டர் தான். படத்தை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். நமது டைரக்டர் பொன்னேரி புயல் ஜோதி அண்ணாவை பற்றி நான் நிறைய சொல்லணும். ஏன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்றவர் அவர் தான். அது பொன்னேரி புயல்ன்ற சாதனை இல்லைங்க, நிஜமாகவே நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் அந்த ஏரியாலெல்லாம். புயல் மாதிரி சுற்றுவார். நாங்கள் பொன்னேரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்கோம்னானே கால் பண்ண 5 செகண்டில் வந்துடுவார். அதனால தான் அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப கூலாக சால்வ் பண்ணி, அவருக்கு அங்கே ஒரு பவர் இருக்குது. கண்டிப்பாக அது அந்த பேர் ஆப்ட்டு தான். அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அதை திரைக்கு கொண்டு வரணும், நான் பட்ட வழிகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் பயங்கர வழியில் நோகரிச்சிருக்காருன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா இல்லை தப்பாக நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணி ஈஸியாக வெளியில் நம்ம சிலம்பம் பண்ணிடலாம், ஃபைட் பண்ணிடலாம். ஆனால் அதை ஒரு கேமரா முன்னாடி பண்ணுறதுக்கான ஒரு இது வேணும். அதை பசங்களுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா, நன்றிம்மா உங்களுக்கு, நிஜமாக சொல்கிறேன், வாழ்த்துக்கள். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பசங்க. அதே மாதிரி படத்தில் கதாநாயகனாக நடித்த என் தம்பி அஜித் அவர்களுக்கும், அவர் தான் பெரியவர், ஆனால் அவரோட பெரியவர் ஒருத்தர் இருக்கார், ஹரிஷ், வில்லனாக நடிச்சிருக்காரு. 2 பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். படம் பார்த்தீங்களே, ட்ரைலர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். படத்தில் டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் டைலாக்ஸ் மட்டும் இல்லை, படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட டீமுக்கும் அதில் முக்கியமாக விக்ரம் சார் சொல்கிறேன் சார். நான் மியூசிக் கேட்டோம் நேற்று யூனியனில் உட்காந்துட்டு தனியாக பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அது ஹிட் ஆகும். வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. அதே மாதிரி படத்தோட தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன், வாய் ஓட்டு இல்லை, நிறைய மறந்துட்டேன், அதனால திரும்பி இந்த உடனே கால்லாம் உதருது. அந்த அளவுக்கு பேசல, லட்சம் மறந்துட்டேன். சரி, ஓகே. அதே மாதிரி ஃபைட்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் மாஸ்டர்ன்றது அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அவரோட படத்தில். சரிங்களா, எல்லாமே டோட்டலாக எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டீமுக்கு வாழ்த்துக்கள். மேடம் ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து வெளில போகிறதுல கமிட் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய படம். ஏன்னா அந்த எமோஷனல் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த விலைக்கிட்ட எடுத்துகிட்டு போய் காசு வைக்கிறது, அதை ஒருத்தர் திருச்சிட்டு போகிறது, அது எனக்குமா ஷூ வாங்கிறதுக்கு வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது யாரா நோட் பண்ணிங்களான்னு தெரியல, ட்ரைலரில் இருக்குது. அந்த பாப்பாவுக்கு ஷூ வாங்கி எடுத்துகிட்டு கொடுப்பாங்க ஹீரோயினிக்கு. வணக்கம்மா, சாரி. ஓகே, ரொம்ப நன்றி. படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் ஜோதி அண்ணா. டீம் மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்குது. ஆமாம், கூல் சீரியஸ் வேறு சும்மா இல்லாமல் விஜய் சார் வேறு வேண்டுகோள் வைக்கிறாப்புல. அதெல்லாம் எந்த பதவியும் வேணாம், திருப்பி பிடிங்கிடுவாங்க யாராவது சொல்லி. ஏற்கனவே ஜோசியரை கொடுத்து பிடிங்கிட்டாங்க. இருந்தாலும் உங்கள் அக்கறைக்கு நன்றி. ஓகே, இது ஒரு ஸ்டண்ட் யூனியன் விழா மாதிரி தான் இருக்குது. ஆமாம், எங்கள் பெப்சி விஜயன் மாஸ்டர், அப்புறம் இங்கே நம்ம தமிழ் திரையுள்ள எல்லா ஹீரோக்களுக்கும்
குருகுலம் இங்கே பாண்டியன் மாஸ்டர். ஆமாம், அங்கே போகாமல் இங்கே உள்ளே வர முடியாது. ஆமாம், சென்ட் யூனியன் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாருக்கும் என்னென்னா உங்கள் பாசம் தெரியுது. ஏன்னா நம்ம யூனியன் உள்ள ஒருத்தர் டைரக்டர் ஆகிருக்காரு. ஏன்னா சென்ட் யூனியன்லேருந்து ஒரு மாஸ்டர் வந்து டைரக்டர் ஆகுங்கிறது மிகப்பெரிய கௌரவமான விஷயம். ஆமாம், நீங்கள் எல்லாம் வந்திருக்க எல்லாம் ஒரு பாசத்தின் அடிப்படையில் வந்திருக்கீங்க. முதல்ல நன்றி. இசை புயல் கேள்விப்பட்டிருக்கோம், நடன புயல் கேள்விப்பட்டிருக்கோம், வைகை புயல் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் கேள்விப்படுறோம் பொன்னேரி புயல். ஆமாம், பொன்னேரி புயல் புதுசாக நல்ல பட்டம் தான். ஆமாம், பொன்னேரி புயல் ஜோதி நல்ல ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு தகப்பனாக நிற்கிறார் இங்கே. தன்னோட பையனை அவரை ஹீரோவாக வளர்த்து விடணும் அப்படின்ட்டு அவர் இன்னொன்று ஈக்குவல் பண்ணுறாரு. ஹீரோவும் பையன்தான், வில்லனும் பையன்தான். ஏன்னா நாளைக்கு சொல்லிடக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் பையனை ஹீரோவாக பண்ணுறோன்னு ஆசை ஒரு சொல்லிடக்கூடாதுல்ல. இப்போ வில்லன் ஆக்கியிருக்கேன்ல. ஆமாம், அதனால் கொஞ்சம் நடுநிலையோடு இருக்கார் ஜோதி. ஆமாம், இது வந்து திருவண்ணாமலை ஜோதி நினைக்கிறேன், பவர்ஃபுல் ஜோதி இது. ஹிந்தியில் வீரு தேவ்கான் பெரிய இயக்குனர், அவர் ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் ஃபைட் மாஸ்டர். அவர் வந்து ஃபூல் ஆர் காட்டே அப்படின்னு ஒரு படம், அதில் தான் பையன் அவர் தான் அஜய் தேவ்கான் தான் பையனை ஹீரோவாக்கி அந்த அந்த ஹீரோவுக்கு தான் ஃபஸ்ட்டு படம். அப்பா தான் டைரக்டர், அப்பா ஃபைட் மாஸ்டர். அந்த படம் பெரிய ஹிட்டு. இன்றைக்கும் அஜய் தேவ்கான் இன்றைக்கும் பெரிய ஹீரோ, இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ஹீரோ. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு வீரு தேவ்கான் தான் ஜோதியாக தெரிறாரு. அடுத்து அந்த நம்ம அஜித் வந்து அஜய் தேவ்கான் மாதிரி பெரிய ஹீரோவாகணும். இந்த நேரத்தில் எங்கள் அஜித் சார்ட்டு ஒரு வேண்டுகோள் அவர்கிட்ட, நீங்கள் விஜிட் வைக்கும்போது நான் அஜித் வைப்பேன்ல, ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. நம்ம நடிகர் பழைய கார்த்திக் இருக்கார்ல, கொஞ்சம் கேப் விட்டார், இன்னொரு கார்த்திக் வந்துட்டார். நீங்கள் அஜித் சார் ரொம்ப கேப் விட்டு கார் ரேச்சு சுற்றிட்டே இருந்தீங்கன்னா இந்த இப்போ அஜித்னு வந்துட்டார். ஒரு நடிகர் பேரில் இன்னொரு நடிகர் அதே பேரில் வராருன்னா நம்ம கேப் விட்டுன்னு அர்த்தம். அதனால் அஜித் சார் அந்த கார் ரேஸ்லாம் சீக்கிரம் வேகமாக முடிச்சுவிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இல்லைன்னா அஜித்னு அப்படி அடுத்த இன்னொருத்தர் ஏகேன்னு வருவார், மிஸ்டர் டீன் வந்தார்ல, ஏகேன்னு வருவாங்க. அப்புறம் அல்டிமேட்னு ஒருத்தர் வந்துடுவார். அதனால் சீக்கிரம் வந்து படத்தை ஆரம்பிச்சுருங்க. உங்கள் ரசிகர் ரொம்ப அவரோடு எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய் சார் அவர் சிஎம் ஆகிட்டார், இன்றைக்கி நடிகர் தான். ரசிகருக்காக நீங்கள் வந்து நடிக்கணும். உங்களை வச்சு தூண்டில் போடுவோம், சீக்கிரம் வந்துவிட்டோம் அவர். அப்புறம் இந்த மேடையில் 2 பொண்ணுங்க சிலம்பாட்டம் ஆடினாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த சிலம்பு அப்படின்னா பெண் காலில் தான் இருக்கும், இன்றைக்கி பெண் கைக்கு வந்துருச்சு. பெண்ணோட சிலம்பை கையில் தூக்குனது தான் சிலப்பதிகாரம். இன்றைக்கி பொண்ணுங்க கையில் இந்த சிலம்பு தூக்கியிருக்காங்க, அதுதான் இந்த சிலம்பம். ஒரு அன்னைக்கு சிலப்பதிகாரம், இன்னைக்கு சிலம்பம். அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி இன்னொன்று, ஒரு ஃபைட் மாஸ்டர் சொன்னாலே எங்களுக்கெல்லாம் தலைவர் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாம், இன்னைக்கு புரட்சித் தலைவர் ஆக்ஷன் ஹீரோ. அவர் ஆக்ஷன் ஹீரோ பெருசாக வெற்றி அடைகிறதுக்கு காரணம் எங்கள் எஃப்சி மாஸ்டரோட அப்பா சுவாமிநாதன். அதுக்கப்புறம் பாருங்க மாஸ்டர், அவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மாஸ்டர் இருந்தார். அவரும் அரசியல் ஜெயிச்சு எதிர்ப்பு தலைவராக வந்து உட்காந்தார். நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய படங்களும் மாஸ்டர் வந்திருக்காரு, இன்றைக்கி அவரும் செய்ய மாட்டார். ஒரு குடும்பம் 2 சிஎம் உருவாக்கியிருக்கு. ஒன்றே ஒரு எல்லாரும் அரசியல் ஜெயிச்சிட முடியாது. முதல் நடிகனா ஜெயிச்சிட முடியாது.
அந்த நடிகர்லையும் மக்கள் யார் ஆக்ஷன் ஹீரோவோ அந்த ஆக்ஷன் ஹீரோவை தான் அவன் தலைவனை ஏற்றுக்குவான், ஒரு முதல்வர் ஏற்றுக்குவான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகிலேயே முதல் ஆக்ஷன் ஹீரோ. அவர் சிஎம் ஆயிட்டார். அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார். அவர் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள், சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குல்ல, அவர் ஆக்ஷன் ஹீரோ. அப்போது ஒரு நடிகர்கள் வந்து நாளைக்கு நாடாளுற அளவுக்கு முதல்வர் அந்த நாற்காலில் உட்கார்றாங்கன்னா அவங்க ஆக்ஷன் ஹீரோவாக இருக்குங்கிறது தான் அடிப்படையாக இருக்குது. அப்போ அவங்க அடிப்படையாக இருக்கிறதுக்கு ஆக்ஷன் ஹீரோ அவங்க ஆக்ஷன் உருவாக்குறது யார்? இந்த உட்காந்துருக்காங்க ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் தான். எம்ஜிஆர் முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு பேட்டில் சொன்னார், நான் உட்காந்துருக்கிற இந்த முதல்வர் நாற்காலியில் இந்த 4 காலில் ஒரு கால் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அப்படின்னாரு. இன்னொரு கால் சொல்ல மறந்துட்டார். அது இன்னொரு கால் தான் ஃபைட் மாஸ்டர். அத்தனை ஃபைட் மாஸ்டர். இன்னைக்கு விஜய் சார் உட்காந்துருக்காருன்னா அந்த 4 காலில் ஒரு கால் உங்கள் கால். ஏன்னா இந்த அந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் வந்தால் தான் மக்கள் வந்து அதை ஒத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு. அதனால் முதல் நாட்களில் ஒரு காலுக்கு இங்கே பல காலம் இங்கே உட்காந்துருக்கு. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இசை 2 பாட்டுமே அந்த ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவேஷன் சாங் சூப்பர். அப்புறம் அந்த பேத்தா சாங் இருந்துச்சு, என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் என்ன ஆவேன்ட்டு. நீ இல்லாமல் போனால் நான் என்ன ஆவேன். சூப்பர் சார். 3 நாளைக்கு அப்புறம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மாஸ்டர் டி அவர்களுக்கு ரொம்ப பாராட்டு. அவருடைய பெருந்தன்மை நான் பாராட்டுறேன். முதல்ல இந்த இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை, ஒரு யூனிட்டே பொறுப்பு. அவங்க பேர்லாம் சொல்லி ஒரு புகழ் வந்த உடனே மொத்தமாக தனது ஆக்கி கொள்ளாமல் அதை யார் யாருக்கு பங்கு இருக்கோ அவங்க பேர் சொன்னீங்க பாருங்க. மாஸ்டர் டி இன்னும் பெருசாக அவங்க ஜெயிச்சாங்க. அப்புறம் இந்த சிலம்பம் ஒன்று தான் எப்படின்னா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். கண்ணான்னு ஒரு படம், அதில் ஒரு கிரிக்கெட் வீராங்கனையாக சிவகார்த்தினை வந்து அவங்கள மாஸ்டர் இருந்து உருவாக்கி வெற்றி வைப்பார். அப்புறம் பிகில் நினைக்கிறேன், அதில் ஃபுட்பால் தானே, ஃபுட்பால் அதில் பெண்களை ஃபுட்பால் விளையாட்டு அது பெரிய நிறைய வீராங்கனையில் விஜய் சார் உருவாக்குவார். ஆமாம் நிறையா. ஆனால் ஒரு கிரிக்கெட் இருக்கும், கபடி இருக்கும், ஃபுட்பால் இருக்கும், எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சிலம்பத்தில் ஒரு பெண்ணை ஒரு வீராங்கனையாக உருவாக்குற படம் சிலம்பம். எப்படி ஒரு கனா படம் வெற்றி அடைந்ததோ, எப்படி ஒரு பிகில் படம் வெற்றி அடைந்ததோ, அதேபோல் இந்த சிலம்பம் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.